finished. பாஸ்டர், என்னுடைய சாட்சி வந்து நான் இப்படியே சொல்கிறேங்க பாஸ்டர். நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, அதனால் நான் கால் பண்ணி சொல்கிறதா சொல்லியிருந்தேங்க பாஸ்டர். நான் இதிலே ஷேர் பண்ணுறேன். என்னுடைய சாட்சி என்னென்னா, நான் போன வாரத்தில் வந்து எங்கள் அண்ணனுக்காக உங்ககிட்ட ஜாப் பண்ண சொல்லியிருந்தேங்க பாஸ்டர். அமெரிக்காவில் அவனுக்கு கப்பலில் வேலை, அதுக்காக ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிட்டாங்க பாஸ்டர். ஃபஸ்ட் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா இவனுக்கு மேரேஜ் ஆகலைங்க பாஸ்டர். எங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் ஆகலை. அந்த ஒரு ரீசனுக்காக வந்து அவங்க கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர். இவங்களும் வந்துட்டாங்க பாஸ்டர். இது செகண்ட் இன்டர்வியூ வந்து ஃபஸ்ட்டை விட இது சும்மா தான், ஃபஸ்ட்டே கிடைக்கலன்னா செகண்டு கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு எங்கள் அண்ணன் வந்து ஃபஸ்ட் இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தாங்க பாஸ்டர். அப்புறம் இப்போ நான் இன்டர்வியூ கிளம்புறதுக்கு நாள் தாங்க ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லி ஜபிக்க சொன்னேன். அப்போ நீங்கள் இன்னும் ஜாப் பண்ணிவிட்டு என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னா, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்வார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க பாஸ்டர். நான் இது என் மனசில் வச்சு நானும் டெய்லியும் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேங்க பாஸ்டர். அவங்க இங்கேருந்து போன மறுநாள் கிளம்பிட்டாங்க பாஸ்டர். கிளம்பும் போது கூட வீட்டில் சொல்லிட்டு போன வார்த்தை என்னென்னா, கண்டிப்பாக எனக்கு இந்த ஜாப் கிடைக்காது, நான் சும்மா தான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க பாஸ்டர். ஆனால் என் உள் மனசில் கண்டிப்பாக இந்த ஜாப் உனக்கு கிடைக்கும், இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல ஏசப்பா தான் இருப்பாங்க அப்படின்னு நான் என் உள் மனசு, ஏன்னா எங்கள் அண்ணாவுக்கு கிறிஸ்டின்னா பிடிக்காதுங்க பாஸ்டர். என்னுடைய உள் மனசில் நான் நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக கிடைக்கும், நீயே ஃபோன் பண்ணி சொல்லுவேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேங்க பாஸ்டர். அங்கே போயிட்டு டெல்லி போயிட்டு ரீச் ஆன உடனேயும் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க பாஸ்டர், இது கிடைக்காது, இந்த ஜாப் கிடைக்காது, நான் சும்மா பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க பாஸ்டர். அவங்க அங்கே போய் இறங்குது மறுநாள் இன்டர்வியூ பாஸ்டர். நான் உபவாசம் இருந்து நான் ஜெபம் பண்ணேன், நைட்டு பார்க்கலாம் ஜெபம் பண்ணேன். எனக்கு நான் இப்படி தான் பாஸ்டர் வேண்டிகிட்டு இருந்தேன், கால் பண்ணி எனக்கு ஓகே ஆகிடுச்சுன்னு சொல்லணுன்ட்டு. அதே மாதிரி எனக்கு கால் பண்ணிவிட்டு எனக்கு ஓகே ஆகிடுச்சு, விசாலாம் ஓகே ஆகிடுச்சு, 95% ஓகே ஆகிடுச்சு, இந்த 5% வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான் அப்படின்னு சொன்னாங்க பாஸ்டர். இது கண்டிப்பாக வந்து கர்த்தரால் மட்டும்தான் பாஸ்டர் இந்த அற்புதம் நடந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு இன்டர்வியூ தான் ரொம்ப மெயின் அப்படின்னு சொன்னாங்க பாஸ்டர். அதுவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, செகண்ட் கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க பாஸ்டர். ஆனால் கர்த்தர் இந்த அற்புதத்தை செஞ்சு எங்களுடைய கண்ணீரை ரொம்ப குறைச்சிட்டாங்க பாஸ்டர். நாங்கள் நினச்சே பார்க்கலன்னு பாஸ்டர். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது பாஸ்டர், கண்டிப்பாக அந்த இது கிடைக்கும்ட்டு. மற்றவங்க யாரும் நம்பலை. இந்த அற்புதம் நடந்ததுங்க பாஸ்டர். நான் ஏசப்பாக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஜெபிச்ச உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் பாஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஏசாயா 44 அதிகாரம் 3 மற்றும் 4 தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் ஆகாரமின்றி பல நாட்கள் உயிர் வாழ முடியும், தண்ணீர் குடிக்காமல் ஜீவிக்கவே முடியாது. எனவேதான் அது ஜீவ தண்ணீர் என்று அழைக்கப்படுகிறது. தாகத்தை தீர்ப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் தண்ணீர் ஒரு மனிதனுக்கு புத்துணர்ச்சியை வழங்குகிறது, அவனுடைய சுத்திகரிப்பிலும் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆசாரியர்கள் ஜலத்தினால் ஞானஸ்நானம் பண்ணிய பிறகே பலிகளை செலுத்த அனுமதிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நித்திய ஜீவனை தரும் தண்ணீராக பழைய ஏற்பாட்டு நாட்களில் இருந்து அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறார். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நான் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். பிரியமானவர்களே, சங்கீதம் 1 குறிப்பிடப்படும் நீர்க்கால்கள் தேவ ஆவியானவரையே அது சுட்டி. சமாரிய ஸ்திரீயிடம் இயேசு சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த தண்ணீர் என்பது, இந்த ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரையே அது குறிப்பிடுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அவனுடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. அதன் பின்பு அவன் தாகம் அடைவதில்லை, அவனுக்குள் நீரூற்று ஒன்று உண்டாகிறது. இதற்கு அடுத்த அனுபவம், இந்த நீரூற்று பெரிய நதியாக அவனுக்குள் இருந்து புறப்படும்.
பலருடைய தாகத்தை தீர்க்கிறது. இந்த அனுபவத்தை இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று யோவான் 7:38-39 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எசேக்கியேல் கண்ட தரிசனத்தில் ஆலயத்தின் வாசல் படியின் கீழிருந்து புறப்படும் தண்ணீரும் பரிசுத்த ஆவியானவரையே குறிக்கிறது. முதலில் கணுக்கால் அளவாயிருந்த தண்ணீர் முழங்கால் அளவாகி எசேக்கியேலின் முழு சரீரமும் மூழ்கத்தக்கதாய் அளவு அதிகரித்தது. ஆழமான நதியாக அது மாறுகிறது. பிரியமானவர்களே, இதுவும் பரிசுத்த ஆவியானவராகிய நதி என்பதுதான். அதில் ஒருவன் தொடர்ந்து நடக்கும்போது படிப்படியாக பரிசுத்த ஆவியின் ஆழமான அனுபவங்கள் அவனுக்குள் உண்டாகிறது. யோவான் தரிசனத்தில் கண்ட பரம எருசலேமில் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வரும் சுத்தமான நதி பரிசுத்த ஆவியானவரையே குறிக்கிறது. பிரியமானவர்களே, இதை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:1 நாம் வாசிக்க முடிகிறது. ஆக இந்த ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நாம் தாகமாக இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. பிரியமானவர்களே, இந்த ஜீவ தண்ணீராகிய இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பங்களும் நம்மை சார்ந்தவர்களும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நிச்சயமாகவே உங்களுக்குள் ஊறுகிற இந்த ஊற்றானது, இந்த ஜீவ தண்ணீரானது அது பெருக்கெடுத்து நதியாக மாறி அது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அது நிரப்புகிறதாக இருக்கும். ஆக பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக அவருடைய அந்த ஜீவ தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்குள் தாகத்தை இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன என் தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அவர் ஊற்றுவார். பிரியமானவர்களே, உங்களை தேவன் தம்முடைய மகிமையினால் நிரப்புவார். இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஜீவ தண்ணீர் உங்களுக்குள் இருந்து அது புறப்பட்டு அது மற்றவர்களையும் பற்றி பிடிப்பதாக, சத்துருக்களை அது துரத்தத்தக்கதாக, பிசாசின் கிரியைகளை அழிக்கத்தக்கதாக உங்களுக்குள்ளிருந்து புறப்படுகிற அந்த ஜீவ தண்ணீர் இருப்பதாக என்று சொல்லி கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, மகா பெரியவரே, உன்னதரே, பரிசுத்தரே, எங்களை அழைத்தவரே, தாயின் கருவில் எங்களை முன்குறித்தவரை, இயேசு மக ராஜாவை, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ளவர், மகா பெரியவர், உன்னதர், பரிசுத்தர், இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து இந்த காலை வேளையில இந்த வார்த்தையோடு கூட அப்பா நான் ஜெபிக்கிற என் ஜெபத்தோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய மகத்துவம் உள்ள கரம் இந்த அதிகாலை வேளையில இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. என்னால் ஜெபிக்க முடியலையே, எனக்கு ஜெபிக்க தெரியலையே என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால் இந்த காலை வேளையிலும் அப்பா நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தோடு இணைந்து சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற பொழுது இயேசப்பா நிச்சயமாக நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர். இந்த நாளிலும் அப்பா கேட்ட வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமானது, இந்த ஜீவ தண்ணீரானது ராஜாவுடைய பிள்ளைகளுக்குள் அது பெருக்கெடுத்து வரட்டும் ராஜா. எஸ்டடி ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ளத்திலிருந்து ஹல்லேலூயா அது ஊறுகிற ஊற்றாக மாறட்டும். ஜீவ தண்ணீர் புறப்படுகிற இடமாக உம்முடைய பிள்ளைகளின் இருதயம் இந்த காலை வேளையில மாறட்டும் அப்பா. இருதயத்தில் காணக்கூடிய அழுக்குகள், பாவங்கள், குற்றங்கள், குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அவருடைய இரத்தத்தால் கழுவப்படட்டும் சுவாமி. என்னென்ன பாவங்கள் பிள்ளைகளின் சரீரத்திலே அண்டி நிற்கிறதோ அப்பா, எந்தெந்த பாவத்தில் பிள்ளைகள் சிக்கி இருப்பார்களோ இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ராஜா அந்த ஜீவ தண்ணீர் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளிருந்து ஊறுகிற ஊற்றாக மாறத்தக்கதாக ராஜா உம்முடைய இரத்தமானது உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தை அது கழுவட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய ஜீவ தண்ணீர் புறப்படணும் இயேசுவே. ஹல்லேலூயா. அது
அது குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் தொடணும். ஒவ்வொருவருக்கும் அப்பா ரட்சிப்பு உண்டாகணும். அப்பா உம்முடைய பிள்ளைகள் மீட்கப்படணும். அப்பா தாகத்தோடு இந்த அதிகாலை வேளையிலே உம்மை தேடுகிற ஒவ்வொரு மேலும் இந்த ஜீவ தண்ணீரானது அது அப்பா அது புறப்பட்டு வரட்டும். யாரெல்லாம் இந்த அதிகாலை வேளையிலே தாகத்தோடு உம்மை தேடுகிறார்களோ அவர்களுக்குள்ளாக இந்த ஜீவ தண்ணீர் பாயட்டும். அப்பா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் சுவாமி. நுகங்களை முறிக்கிற இந்த அபிஷேகமானது எசப்பா இந்த காலை வேளையிலும் அப்பா கேட்கிற யாவருக்கும் அது கொடுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. சிறியவர்கள் முதல் கொண்டு பெரியவர் வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, இந்த கிறிஸ்து இயேசுவின் மேல் தாகமாக கூப்பிடுகிற பொழுது தாகத்தோடு நிற்கிறேன் ஆண்டவரே, என் தாகத்தை உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்புங்க, நீர் கொடுக்கிற இந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தாங்க ராஜா என்று சொல்லி தாகத்தோடு கேட்கிற யாவர் மேலும் இந்த தேவ ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கட்டும். இந்த தேவ ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வருவார் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவனை எடுத்து அவர் பயன்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் வருகிற பொழுது ராஜா அவனுக்குள்ளாக பலன் உண்டாகிறது. அவன் கிறிஸ்து இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாக இருக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக ஹல்லேலூயா இந்த உலகத்துல ஹல்லேலூயா இருக்கிற சகல சத்துருக்களையும் அவன் அழிக்கிறவனாக, அதை துரத்துறவனாக மாறுகிறான் சுவாமி. வியாதியஸ்தர்கள் மேல் அவன் கரங்களை வைக்கிறான். அப்பொழுது அவன் சுகமாகிறான். இயேசு மக ராஜாவே, கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற தெய்வமே, இந்த காலை வேளையிலும் இந்த தேவனுடைய கரம் அமரட்டும் அப்பா. ராஜா அற்புதத்தின் கரத்தை நீர் நீட்டுவீராக ராஜா. ஹல்லேலூயா. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சத்துருவின் தந்திரங்கள் மந்திரங்கள் மாந்திரிக கட்டுகள் பில்லி சூனி ஆவிகள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் என் தேவனாகிய இயேசு இந்த காலை வேளையில வாய்க்காதே போக பண்ணுவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய இந்த அபிஷேகமானது இயேசப்பா ஒவ்வொருவரையும் நிரப்பணும் அப்பா. ஹல்லேலூயா. பிசாசுகள் வெக்கப்பட்டு போகணும், சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்துல இந்த காலை வேளை ஒரு விசேஷித்த வேளையாக இருக்கணும் அப்பா. யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் மேல உம்முடைய மகிமையுள்ள கரம் இந்த காலை வேளையில இறங்கணும் அப்பா. தாகத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளின் தாகத்தை என் தேவனாகிய கர்த்தர் நீர் அந்த தாகத்தை தீர்க்கணும் அப்பா. அபிஷேகத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் மேல பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் இறங்கணும் சுவாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருதயத்திலே அப்பா இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு நிறைவு உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். முடியாததை முடிய பண்ணுகிற என் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவாராக. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் நல்ல மேய்ப்பனாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையை மாற்றி போடும், எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தும், செவ்வையாக்கும் ஒரு அற்புதமான தெய்வம் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. இயேசப்பா இந்த காலை வேளையிலும் அப்பா ஹல்லேலூயா. இயேசுவே, எங்கள் நல்ல மேய்ப்பனாம் இயேசு கிறிஸ்துவின் சத்தம் எங்கள் காதுகளிலே அது தொனிக்கட்டும் சுவாமி. அப்பா உம்முடைய ரட்சிப்பு ஹல்லேலூயா உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுதே தொடட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரங்கள் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படி இப்பொழுதே கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மகத்துவம் உள்ள தெய்வமே உமக்கு நன்றி. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி. உயர்ந்தவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா எங்கள் ஜெபங்களை நீர் கேட்கிறீர், உமக்கு நன்றி. எப்படிப்பட்ட போராட்டங்களும் இந்த அதிகாலை வேளையிலே பிள்ளைகளை நெருக்கிற எந்த கிரியைகளும் வெளியேறணும் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து அது விலகி போகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சத்துருக்கள் எல்லாம் வெக்கப்பட்டு போகணும். பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் இந்த காலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஹல்லேலூயா அது தொடரும் அப்பா. ஒரு தெய்வீக மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த காலை வேளையில வாஞ்சியோடு கேட்கிற அப்பா உங்க ஆவியை எனக்கு தாரும், உங்களுடைய பலத்தை எனக்கு தாரும். இந்த பாவத்தை என்னால் விடவே முடியவில்லை, எனக்கு உதவி செய்யும்படி உங்களுடைய ஆவியை ஊற்றும் என்று சொல்லுகிற பொழுது தேவ ஆவியானவர் ஊற்றப்படுவார். எசப்பா நீர் உங்களுடைய ஆவியை நீர் ஊற்றுவீராக ராஜா. ஹல்லேலூயா. ஐயோ என் சரீரத்தில் வியாதியின் நிமித்தமாக நான் பலவீனப்பட்டு போயிருக்கிறேனே என்று சொல்லுகிற பிள்ளைகள் மேல இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகமளிக்கிற வல்லமை இந்த காலை வேளையில வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசுகள் நடுநடுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பட்சிக்கிற அக்கினியாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில இறங்குவாராக. சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினியாக அவர் இறங்குவாராக. ஹல்லேலூயா. குடும்பத்தில் அப்பா வாழ்க்கை தரம் உயர முடியாதபடிக்கும், ஆசீர்வாதங்கள் வர முடியாதபடிக்கும், ஹல்லேலூயா இயேசப்பா சரியான நேரத்தில் திருமண காரியங்கள் நடக்காதபடிக்கும், பிள்ளை செல்வங்கள் இல்லாதபடிக்கும் தடை செய்கிறவனை இந்த அதிகாலை வேளையில் நான் நீக்கி போடுகிறேன்.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையுள்ள ஆற்றல் இறந்த கரம் இந்த நேரத்தில் இறங்கணும் அப்பா. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளுவாராக. அல்லேலூயா. மகிமையின் ராஜா, இந்த அதிகாலை வேளையில் நீர் உட்பிரவேசிக்கணும் அப்பா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறபடி அனாதி கதவுகளை உயருங்கள், வாசல்களை தலைகளை உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்தான் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதே அந்த வல்லமையுள்ள ஆவியானுடைய வல்லமை இறங்கணும் அப்பா. அல்லேலூயா. எங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு நல்ல தெய்வம் அப்பா. நீங்க எங்கள் மறைவிடமா இருக்கு, எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் அப்பா. நீர் வானங்களிலும் உயர்ந்தவர் அப்பா. நீங்க அல்லேலூயா. வார்த்தையான எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி. வார்த்தையினால் சகலவற்றையும் சிருஷ்டித்த எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மேல நீர் ஊற்றணும். பரிகாரியாகிய கர்த்தரே அப்பா, அற்புத சுகத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக ராஜா. எங்கள் பராக்கிரமசாலியே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களையும் வாய்க்காதே பண்ணுவீராக ராஜா. வல்லமையுள்ள தெய்வமே, பிசாசுகளை நீர் துரத்துவீராக ராஜா. வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தரே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக பண்ணுவீராக. எங்கள் மகாராஜாவை எங்களை ஆளுக செய்யும் அப்பா. எங்களை ஆளுக செய்யும். எங்கள் புகலிடமானவரே, எங்களை பாதுகாத்தருளும். உம்மை நம்பி நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. வலது பக்கத்தில் எங்களுக்கு நிழலாய் இருப்பவரே, எங்களுக்கு அப்பா ஒரு துன்பம் வரும் என்று சொன்னால், இயேசுவே ஒரு நெருக்கம் வரும் என்று சொன்னால் அதை நீக்கும்படி எங்கள் வலது பாரிசத்தில் இருக்கிறவர் அப்பா. அல்லேலூயா. எங்களுக்கு மறு உத்தரவு தருகிறவர். நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னவர். வாக்கு பண்ணினபடி சொன்னதை செய்து முடித்த ஒரே தெய்வம் நீர் மாத்திரமே அப்பா. நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பிதாவே, உம்முடைய கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் நித்தமும் நீர் எங்களை நடத்துகிறீர். அந்த அபிஷேகத்துக்காக நன்றி, வல்லமைக்காக நன்றி, பாதுகாப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். வாஞ்சையோடு தாகத்தோடு உம்முடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் இந்த அதிகாலை வேளையிலே நோக்கி பார்ப்பீராக. சங்கீதக்காரன் 42:1 சொல்லப்படுகிறது போல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறதே. நான் அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது அப்பா. நான் வாஞ்சையோடு இருக்கிறேன், தாகத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மேலும் இந்த அதிகாலை வேளையில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கணும் அப்பா. பிசாசுகளை வெட்கப்படுத்தத்தக்கதாக, சத்துருக்களை சிதறடிக்கத்தக்கதாக அப்பா, ஞானத்தின் ஆவியை நீர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஊற்றணும். ஆவியானுடைய வல்லமை மகிமை இந்த அதிகாலை வேளையில இறங்கணும் அப்பா. எப்படிப்பட்ட கட்டுகளும் அறுபட்டு போகணும், எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகணும் சுவாமி. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன் என்று ஏசாயா 26:9 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அப்பா, இந்த அதிகாலையிலும் நான் உம்மை தேடுகிறேன். என் தெய்வமே, என்னை நோக்கி பாரும் அப்பா. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது ஐயா. அல்லேலூயா. இயேசப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசப்பா, நாங்கள் வாஞ்சை உள்ள ஜனங்கள் சுவாமி. அப்பா, உம்முடைய அல்லேலூயா கரத்தால் எங்களை நீர் தொடணும் அப்பா. எங்கள் வாஞ்சையை நீர் நிறைவேற்றணும். இயேசுவே, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் என்று சொன்னீங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னீரே. இந்த காலை பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த பொழுதாக இருக்கணும் அப்பா. இயேசுவே அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய தலை வெக்கப்பட்டு போகாதபடிக்கு ராஜா, உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி நிறுத்தணும். கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவே, இந்த ஜெபத்தில் நாள்தோறும் இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் கொடுக்கிறீரப்பா. அல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு என் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுகிறீர். அதற்காக நன்றி ராஜா. ஏழைகளை அப்பா நீர் உயர்த்துகிறீர். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர். திக்கற்றவர்கள் அநாதைகளை நீர் விசுவாசிக்கிறீர்.
திக்கற்றவர்களை, அனாதைகளையும் விதவைகளையும் நீர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. எங்கள் ஜபங்களை கேட்டு அதற்கேற்ற பதிலை தருகிறீரே, உமக்கு நன்றி சுவாமி. அல்லேலூயா. அற்பமான எங்களை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்கிற எங்கள் பரம பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இயேசு மக ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தெய்வீக வல்லமை இந்த காலை வேளையில பிள்ளைகள் மேல இறங்கணும் அப்பா. அல்லேலூயா. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாக இருக்கிறீர். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. அல்லேலூயா. கிருபை தாரும் ஆண்டவரே. உங்க கிருபையை இந்த அதிகாலை வேளையில் உங்களுடைய கிருபையை நீர் ஊற்றுவீராக. தாகம் உள்ளவின் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா. இந்த அதிகாலை வேளையில் உங்களுடைய தண்ணீரை ஊற்றும் ஜீவ தண்ணீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் பாய்ந்து வரட்டும் அப்பா. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொன்னது போல, இயேசுவே நீர் என் பலன், உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாக இருக்கிறார். தேவனே நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க பிரியமானவர்களே. பலவீனத்தில் பலன் கொண்டார்களாம், யுத்தத்தில் வல்லவர்களானார்களாம், அந்நியருடைய சேனைகளை அவர்கள் முறியடித்தார்களாம். காரணம் விசுவாசம் என் இயேசுவின் மேல் வைத்தபடியினாலே, விசுவாசம் படைத்த தெய்வத்தின் மேல் வைத்தபடியினாலே அவர் தம்முடைய ஜனங்களை ஜெயமெடுக்கும்படி செய்தாராம். இந்த காலை வேளையில் அப்பா, என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெயம் எடுக்கணும், வெற்றியை பார்க்கணும் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய் இந்த நாளிலே சத்துருக்களை உடைய பிள்ளைகள் மேற்கொள்ளட்டும் அப்பா. துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கண்ணீரின் தடையாயிருக்கிற திருமண காரியங்கள் அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே காணக்கூடிய அத்தனை தடைகளும் நீங்கி போகட்டும். புதிய ஹல்லேலூயா மனுஷனாய், புதிய மனுஷியாய் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நீர் மாற்றணும் அப்பா. உம்முடைய புது அபிஷேக எண்ணெயால் உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக சுவாமி. திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் உதவிகளை விசாரிக்கிறேன் ஆண்டவரே. சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு பலனை கொடுக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி தருகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசப்பா கிருபையுள்ள தெய்வமே, காக்கை குஞ்சிக்கும் இயேசுவே நீர் ஆகாரத்தை கொடுக்கிறவர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் நீர் ஆகாரத்தை கொடுப்பீர் என்று சொன்னால் அதை காட்டிலும் அப்பா சிறந்தவர்களாய் நீர் எங்களை படைத்திருக்கிறீர். உம்முடைய சாயலிலே நீர் எங்களை படைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆகவே எங்களுக்காக நீர் யுத்தம் செய்வீர். ஹல்லேலூயா. எங்கள் பராக்கிரமசாலியாகிய எங்கள் கர்த்தர், எங்களை பாதுகாக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உம்முடைய மகத்துவம் உள்ள நாமத்தை உயர்த்தி நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இறங்கணும் அப்பா. ஹல்லேலூயா. பிசாசுகள் வெக்கப்பட்டு போகணும் அப்பா. இந்த நாள் ஒரு அபிஷேகம் நிறைந்த நாளாக இருக்கட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தின் நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்கிற நாளாக இருக்கட்டும். கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என்னென்ன விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அத்தனைவே ஆண்டவர் நீர் செய்து தருவீராக ராஜா. சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்கள், வியாதிகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். குடும்பத்தில் காணக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிற்கும் என் தேவனாகிய இயேசு இந்த நாளில் ஒரு முடிவை கொடுப்பீராக. பொறுத்தனையோடு விசுவாசத்தோடு இந்த ஊழியத்தில் நான் இணைந்து நான் சாட்சி கொடுப்பேன். இயேசுவே என் வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை செய்வீர் என்று சொன்னான். நான் நிச்சயமாகவே நான் என் வாழ்க்கையில் நீர் செய்த சாட்சிகளை சொல்லி உங்கள் நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன், உங்களுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த காலை வேளையிலும் அப்பா ஒரு பொருத்தனையோடு கூட இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிப்பார்களோ அவர்கள் மேலே என் தேவ ஆவியானவர் இறங்குவாராக. அவர்கள் மேலே தேவ ஆசீர்வாதம் இறங்கட்டும் அப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், உங்கள் நாமத்தை உயர்த்தி உம்மை நோக்கி கூப்பிடுகிற அப்பா ஒரு பிள்ளைகளுடைய முகங்களும் இனி வைக்கப்பட்டு போகக்கூடாது. அவர்கள் முகங்களில் உள்ள கண்ணீரை எல்லாம் என் ஆண்டவர் நீர் துடைப்பீராக ராஜா. உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து அப்பா நித்திய ஜீவனை உடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ராஜா. ஜீவ தண்ணீர் உடைய பிள்ளைகளின் இருதயத்தில் ஊற்றுவீராக என்று சொல்லி கேட்கிற யாவரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த அதிகாலையிலும் உம்முடைய கரத்தின் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைவான அப்பா உம்முடைய பாதுகாப்பின் கரத்தினாலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து என் தேவன் நித்திய மகிழ்ச்சியை தந்து உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதித்து மேன்மையை கட்டளையிடுவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி அநேகர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால்
சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போயிடுறீங்க. பிரியமானவர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். பிரியமானவர்களே, வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.